பட்ஜெட் கூட்டத்தொடரிலே தமிழக ஆளுநர் அவர்கள் பேசுவதற்கு முன்பு தேசிய கீதம் பேசுவதற்கு முன்பும் முடிவிலும் ஒலிபரப்பப்பட வேண்டும் என்று அரசிடம் கேட்டுக்கொண்டிருக்கிறார். அவர் தன்னுடைய விருப்பத்தை கருத்தை தமிழக அரசிடம் தெரிவித்திருக்கிறார். தமிழக அரசு அதனை முன்கூட்டியே ஆளுநரிடம் தெரிவித்திருந்தால் அவர் அதற்கேற்றவாறு தன்னுடைய முடிவை தெரிவித்திருப்பார். ஆளுநரை சட்டமன்றத்திற்கு அழைத்து அவர்களை அவமானப்படுத்தியது போல அரசு ஒரு செயலை செய்திருப்பது கண்டிக்கத்தக்கது. மேலும் கவர்னருடைய உரையை சபாநாயகர் படிப்பது என்பது சட்டமன்ற வரலாற்றிலே இதுவரை நடந்தது கிடையாது. ஏன் அரசு தாங்கள் கடைபிடித்த மரபு இதுதான், இதுபோல நிகழ்வுகளை நிகழ்த்த முடியாது என்று முன்கூட்டியே ஆளுநர் அலுவலகத்திற்கு முறையாக சரியாக தெரிவிக்கவில்லை என்று கேட்க விரும்புகிறேன். மாறாக கண்மூடித்தனமாக ஆளுநரை பற்றி விமர்சிப்பது என்பது ஏற்புடையது அல்ல. ஆளுநருடைய உரை சபாநாயகர் பேசுனது இதுதான் முதல் முறை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆனா ஆளுநர் சட்டமன்றத்திலிருந்து வெளிநடப்பு செய்யறதும் ஆர்.என். ரவி வந்ததுக்கு அப்புறம் தானே சார் நடக்குது. நான் முதல் முறையில் நான் சொல்லல, நீங்க தவறுதலா புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் சொன்னது ஆளுநர் ஒரு விருப்பத்தை தன்னுடைய கருத்தை தெரிவிக்கும் போது சரி தவறு, ஆம் இல்லை, முடியும் முடியாது, இதற்கு இதுதான் காரணம் என்று முறையே தெரிவித்திருந்தால் இது போன்ற சம்பவங்களை அரசு தவிர்த்திருக்கலாம். ஒருவேளை ஆளுநரை புறக்கணிக்க வேண்டும் என்று அரசு நினைத்ததா, அல்லது தமிழகத்திலே நடைபெறும் பாலியல் தொந்தரவு போன்ற முக்கிய நிகழ்வுகளை மக்களிடம் மறக்கடிக்க நினைக்கிறதா என்று எனக்கு தெரியவில்லை.